ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாள் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. ஒவ்வொருடைய இருதய கதவுகளை திறங்கப்பா. உடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்று நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு ஒரு தாகம் தீர்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை விட்டுவிட்டு இந்த உலக பிரகாரமான பாவமான அசுத்தமான காரியங்களை செய்து தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையை தங்களுக்கு தேடிக்கொள்கிறதை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரையே நிறைய நேரங்களில் விட்டு விடுகிற அனுபவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் சமாரியா என்ற ஒரு பெண் ஆண்டவரிடத்தில் வந்த வேளையில் அவளுக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை அவளுக்கு கொடுத்தார். வாழ்க்கையில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். வாழ்க்கை ஒழுக்கம் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடையாது. இந்த கடைசி காலத்தில், இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இன்றைக்கு தேசம் முழுமையிலும் குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகவும் குடும்பங்கள் சீர்கெட்டு போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குடும்பங்கள் வாளாவெட்டியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சமாரிய பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த இடத்துல ஆண்டவர் அவளுடைய பாவத்தை உணர்த்துகிறார். நீ இப்போது எப்படி வாழ்ந்துட்டுருக்கிற, வாழ்க்கை சரியில்லை, நீ தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறாய் என்பதை அவளுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறார். அந்த அவளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் அனுபவம், அது பொங்கி 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 வருகிற ஒரு அனுபவம். இந்த சகோதரி அவங்க அதை கேட்ட உடனே ஊருக்குள்ளே போய், நான் செய்த எல்லாத்தையும் எனக்கு ஒருத்தர் சொன்னார், வந்து பாருங்க அவர் மேசியாதானோ அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் அந்த அவளுடைய பிரச்சனை பாவத்தோடு வாழ்ந்ததுனால ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் அவள் வாழ்க்கையில் இடைப்பட்ட பொழுதோ அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு மனிதர்கள் ஜீவ தண்ணீரை விட்டு விடுகிறதுனாலும் தண்ணீர் நிற்காத காரியத்தை அவர்கள் செய்கிறதுனாலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் இல்லை. நம்ம ஆண்டவரோடு வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை வச்சிருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்டதோடு நிற்கக்கூடாது. அதை தாண்டி பல காரியத்தை பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்தில் நமக்கு வச்சிருக்கிறார். அவைகளில் வாஞ்ச உள்ளவர்களாகவும் அவைகளை தேடுகிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா, ஆண்டவர் அங்கே எசேக்கியேலை அங்கே வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி அவரை கீழ்த்திசைக்கு எதிரே புறப்பட மட்டும் சுற்றி நடக்க பண்ணின அந்த இடத்துல அங்கே ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். 3வது வசனத்தில் அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்பட்டு போகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். அந்த தண்ணீர் கணக்கால் அளவாக இருந்தது. ஒரு 1000 முழம் அளவுக்கு ஒரு அளவுகோலை காட்டி நீ நடந்து வா என்று தீர்க்கதரிசியை கூப்பிட்ற ஒரு அனுபவம். அவர் நடந்து வருகிறார். அந்த இடம் கணுக்கால் அளவு அப்படின்னு கொடுத்துருக்கிறது.
பின்னும் அவர் 1000 முழம் அளந்து, அந்த 4வது வசனத்தில், என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. முதல்ல 1000 முழம், அடுத்த 1000 முழம். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அளவோடு நின்று விடுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டதோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. போதகராக வேண்டிய பலர் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமலே இருக்கிறாங்க. சிலர் சபைக்கு போயிட்டு வர்ற ஒரு போக்குவரவுமாக இருக்கிற ஆளாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி அவங்க போகலை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை ஆவிக்குரிய பல அனுபவங்களுக்குள்ளே நடத்தி கொண்டு போவார். இந்த இடத்துல 1000 முழம் அளந்து நடக்க பண்ணின பொழுது கணுக்கால் அளவு, அடுத்து 1000 முழம் அளந்து நடக்க பண்ணின பொழுது முழங்கால் அளவு, அடுத்து பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. அந்த இடுப்பளவு, அடுத்து அந்த இடுப்பளவு போனதுமே நம்ம தண்ணீருக்குள்ளே இறங்கும்பொழுது நமக்கு தெரியும். அடுத்து கையை விரிச்சுட்டே நிற்போம். எப்படா நீச்சல் அடிச்சிடலாம், எப்படா குதிச்சிடலாம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அங்கே அடுத்த வசனம் சொல்லுது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து, அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு தண்ணீரில் மிதந்து அந்த அனுபவங்கள் மிக மிக ஆச்சரியமானது. ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று, திருமுழுக்க பெற்று, திருப்பந்தியில் பங்கு பெற்று, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, அந்த ஆவியில் அனுபவத்தில் நிறைய அற்புதம் செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள், பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல், இப்படி நிறைய இருக்கிறது. இதெல்லாம் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பலர் அந்த ஃபஸ்ட்டு இதே கடந்து போக மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவனை நான் ஆலயத்தில் தூணாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சொந்தெடுத்துக் கொள்வான், நான் பிதாவில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மாதிரி அந்த அனுபவத்தில் கடந்து போக போக அதில் ஒரு பெரிய உன்னத அனுபவங்கள் உண்டு. கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ரகசியங்களை பார்க்குற அனுபவங்கள். பலர் அந்த மாதிரி போகாமல் வெறும் அந்த பேசிக்கிலே எல்கேஜிலே இருந்துகிட்ருக்கிறாங்க, வெறும் ப்ரீகேஜிலே இருந்துகிட்ருக்கிறாங்க. அடுத்த வகுப்பு அடுத்த கேட்டகரி போகாமல் இருக்கிறாங்க. அந்த 1000 முழத்தை கடக்காமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்கு உன்னத அனுபவங்களை கொடுப்பார். அந்த தாகம் நமக்குள்ளே இருக்கணும். போதாது ஆண்டவரே, நான் இன்னும் உமக்குள்ளே வளரணும், இன்னும் நான் உமக்குள்ளே வேறு விடணும், இன்னும் நான் உமக்காக கனி கொடுக்கணும், இன்னும் உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். ஆண்டவர்கிட்ட உண்மையான பாசம் வச்சு ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று அதனுடைய எல்லா ரிசல்ட்டும் ஃப்ரூட்டு தான், பழம் கனி கொடுக்குற கொடியதும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணும். நிறைய பேர் நானே சரியில்லை, நான் எப்படி போவேன்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உனக்கு இருக்கிற பலத்தோடு போன்னு சொல்கிறார். உன்னை மீட்டு ரட்சிக்கிறது நான் அல்லவா? கொஞ்சம் பலம் இருந்தும் மறுதலியாமல் இருந்தால் அவர் நமக்கு முன்ன திறந்த வாசலை வைக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படியே இருக்கும் பொழுதுதான் சாத்தானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம ஆண்டுடைய கிருபைகள், வல்லமைகள், வரங்களை பெற்று போகும் பொழுது நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயமாகும். நம்ம ஜெபம் போதாது, இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்கணும், இன்னும் பரிசுத்தத்தில் வளரணும், ஆண்டவரோடு நெருங்கி நிற்கிற அனுபவங்களுக்குள்ளே நம்ம வரணும். கணுக்கால் அளவில் சிலர் நிற்கிறீங்க, சிலர் முழங்கால் அளவில் நிற்கிறீங்க, சிலர் இடுப்போடு நிற்கிறீங்க. இந்த ஆழத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க. அந்த ஆழத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்குள்ளே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், தயவு, நற்குணம், சாந்தம், இந்த குணங்களெல்லாம் உங்களுக்குள்ளே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்க ரொம்ப ஆசையாக இருக்கிறார். அவர் அதெல்லாம் நமக்காக சம்பாதித்து வைத்தார். இதெல்லாம் பணம் கொடுத்து ஒத்தனை சம்பாதிக்க முடியாது. அந்த நாட்களில் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது பணத்தை கொண்டு வந்து சம்பாதிக்க பார்த்தவனை பார்த்து பேதுரு சொன்னார், பணம் முன்னோடு நாசமாகி போக கடவுது. உடனே அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கல. இதெல்லாம் ஆண்டவர் கிருபையாக அவர் கொடுக்கிறாரு. அது இலவசமாக கொடுக்குறாரு. ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தோன்னா கொடுப்பாரு. ஆண்டவர் நமக்கு இடத்தில் இருக்கிற தாளந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். 5 பயன்படுத்தின 10 கொடுப்பார், 2 பயன்படுத்தின 4 கொடுப்பார். நிறைய பேர் அதெல்லாம் பயன்படுத்தாமல் சும்மா வெட்டியாக உட்காந்து இருக்கிறாங்க. ஒரு நாள் எஜமான் கணக்கு கேட்பார், என் ஆண்டவர் கணக்கு கேட்பார். உன்னை ரட்சித்தேனே, உன்னை அபிஷேகம் பண்ணினேனே,
உன்னை என் பிள்ளையாக இரத்தத்தினால் மாற்றினேன், நீ எனக்காக என்ன செஞ்ச? அந்த அனுபவங்களுக்குள்ளே வந்தும் சிலர் அப்படியே தங்களுக்காக உட்காந்துருக்கிறாங்க. ஏன் எதுக்கு பரிசுத்த ஆவியாண்டவர் நமக்கு கொடுக்குறாரு? அந்த ஆழமான அனுபவங்களை எதுக்கு கொடுக்குறாரு? எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கணும். ஆண்டவருக்கு பலன் வரணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பணும். சும்மா வாங்கி வச்சுட்டு உட்காந்தா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆண்டவர் கொடுக்குறத நான் அடுத்து என்ன செய்யணும் கேட்டு பாருங்கள். அவன் சரியாக கைட் பண்ணுவார். உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போங்க. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உள்ளது அவமாக்க, இல்லாததை இழிவானதை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு உங்கள் மேலே பிடிச்சது நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு. நிச்சயமாக ஆண்டவர் சமாரிய பெண்ணை பார்த்து உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன் உன்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஜனங்க 2 தீமைகளை செஞ்சாங்க. ஜீவ தண்ணீரை விட்டுட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தை தேடி போகிறாங்க. சிலர் கிருபை வரங்கள் வல்லமை பெற்றவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யலை, உலகத்துக்காக சம்பாதிச்சு வீட்டை கட்டுறாங்க, குடும்பத்தை கவனிக்கிறாங்க. ஒன்றும் இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவருடைய ஆத்துமா அறுவடைக்காக நம்ம எதை செய்கிறோமோ அது ஒரு நாள் நினைப்பூட்டப்படும். நித்தியமான உலக பொருள்னால சிநேகிதங்களை சம்பாதிங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் அந்த அளவோடு நிற்காதீங்க, அதை கடந்து வாங்க. இன்னும் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து நான் என்ன செய்யணும்னு பரிசுத்த ஆவியானவர் சரியாக கைட் பண்ணுவார். ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துவார். அவர் நடத்துகிற விதம் அதிசயமாக இருக்கும். அவர் உங்களை வச்சிருக்கிற திட்டங்கள் பெரிது. நீங்கள் அதை சின்னதாக கணக்கு பண்ணாதீங்க. நீங்கள் அதில் வளரும் பொழுது அதில் ஆண்டவர் உன்னதமான அனுபவங்களை அங்கே கொடுப்பார். ஆண்டவர் அங்கே 12வது வருஷம் சொல்லுது எசேக்கியேல் 47:12, நதியோரங்களில் அது இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும், அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை, அவர்களுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகள் கனிகளை புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அமிழ்தத்துக்கும் மானது. அந்த இடத்துல இந்த மாதிரி ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம வளரும் பொழுது ஆண்டவர் நம்மிலிருந்து புதிய 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 காரியங்கள், புதிய புதிய கனிகள் நம்ம இன்னும் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம மூலம் நிறைய பேருக்கு விடுதலை உண்டாகும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவாங்க. தேவன் அப்படி நம்மை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக ஆட்கள் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபை உங்கள் மேலே தங்கும். அவர் உங்களை பல 1000 அடிகளை அளந்து கடக்க பண்ணுவார். இவ்வளோ நீங்கள் இப்போ 1000 முழத்தை கடந்து அப்படியே நின்றுட்டுருக்கிற நபராக இருக்கலாம். ஆண்டவர் சொல்வார், மகளே நீ வா, மகனே நீ நடந்து வா, இன்னும் 1000 முழம் உனக்கு முழங்கால் அளவின் அனுபவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுவார். இன்னும் 1000 முழம் நீ கடந்து வா, உனக்கு ஆண்டவர் இடுப்பான அளவுக்கு கடந்து ஆண்டவர் கட்டளை இடுவார். நீச்சல் ஆழத்தில் இன்னும் ஆண்டவர் கடந்து போக செய்வார். அது ஒரு பெரிய மகிமையான அனுபவம். இந்த அனுபவங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது இலவசமாக வச்சிருக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்காக பயன்படுத்துகிற கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கணும். ஆண்டவருக்காக நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேசத்தை பாருங்கள், வலது கைக்கு இடது கைக்கு தெரியாத வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் குடித்து துன்மார்க்கமாக விழுந்து கிடக்கிறவங்க, மொபைலுக்கு அடிக்ட் ஆகி கிடக்கிறவங்க, வாலிப வயதில் எப்படி நடக்கணும்னு தெரியாத வாலிப பிள்ளைகள், கணவன் மனைவி ஆன பிறகு எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு தெரியாத குடும்பங்கள் எல்லாமே யாராவது எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா என்னை எதிர்பார்த்துருக்கிறது. தேவப்பிள்ளையை ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சு ருசித்து நிறைய காரியத்தை கற்றிருக்கிற நம்ம சும்மா இருந்தால் குற்றம் நம்ம மேலே சுமரும். ஒரு நாள் குற்றம் நம்ம மேலே நிச்சயமாக சுமரும். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்ம தேடுகிறார். அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்று சும்மா வச்சிட்ருக்கிற பட்டயத்தை எடுத்த பிறகு ரத்தம் சிந்தாமல் அதை உரையில் போடுறவனுக்கு ஐயோ. சத்தியத்தை அறிஞ்ச பிறகு சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களை விடுதலைக்குள்ளே நடத்தாமல் இருக்கிறது ஒரு பாவம்தான். நம்ம குடும்பத்தில் நம்ம முன்ன கணவன் மனைவி, நம்ம முன்ன எத்தனையோ குடும்ப உறவுகள், நம்முடைய தெருவில் எத்தனையோ மக்கள், நம்முடைய ஊரில் எத்தனையோ மக்கள், இவ்வளோ பெரிய கடற்கரை மணலான மக்கள் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய அழைப்பு. இந்த ஜனங்களுக்கு யார் சொல்ல முடியும்? தேசத்தை பாருங்கள்,
நம்பிக்கை இல்லாத கல்லறை நோக்கி மக்கள் போயிட்டுருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்காததுனால நரபலி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறவங்களாக செயல்படுறவங்களாக மாறணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம உண்மையான ஜீவ தண்ணீரை மற்றவங்களுக்கு கொடுக்க, அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு முன்னாடி இந்த திறவுண்ட வாசல் அடைபடும் முன்னே நம்ம உண்மையாக வருவோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த நாட்களில் இவ்வளோ சட்டங்கள் திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆவிக்குரிய ரீதியில் உயர்த்தி ஹானர் பண்ணுவார். எல்லோரும் அப்படியே ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய பல அனுபவங்களில் ஒரு பேசிக்கில் நின்றுட்டுருக்கிறேன். எனக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு தெரியாது. நீங்கள் நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜீவ தண்ணீரை விட்டுறாதீங்க. தண்ணீர் நிற்காத சில காரியத்தை உலகத்தில் மனிதர் செஞ்சிட்ருக்கிறான். ஆண்டவரை விட்டுட்டு போய் உலகத்துக்காக உலக பாவ இன்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது அவங்களுக்கு திருப்தி கொடுக்க முடியாது. ஜீவ தண்ணீரை விட்டுட்டு ஜீவன் இல்லாததை தேடி போகும் பொழுது அது வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் தான் கொண்டு வரும். சமாரிய பெண் எத்தனையோ கணவனோடு வாழ்ந்த அனுபவம் இருந்த பெண் ஆண்டவர் கேட்டாள். அவளுடைய பாவத்தை உணர்த்தினாள். அவள் போய் சொன்னாள், எனக்கு உண்டான எல்லாத்தையும் ஒருத்தர் வெளிப்படுத்தி சொன்னார். அவர் யார்? வந்து பாருங்கள். அவர் சொன்னார், என்னிடத்துல நீ வந்திருக்கிற உனக்கு நான் கொடுக்குற தண்ணீரை நீ குடித்தா உனக்கு ஒரு நாளும் தாகம் எடுக்காது. நீ உனக்குள்ள நித்திய காலம் வருகிற ஜீவ ஊற்று போல உன்னுடைய இருதயத்தில் தேவன் தருகிற சந்தோஷ சமாதானம் இருக்குன்னு சொல்லி அந்த பெண்களை பெற்றுக்கொண்டாலே, இந்த சமாதானத்தை பெற்றிருக்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் அதற்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் 1000 முழம் கடக்க பண்ணி கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், அந்த அந்த இடுப்பால் அளவில், அந்த நீச்சல் ஆழத்தில் உங்களை அழைத்து செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள், நான் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை சரியாக கைட் பண்ணுவார். இந்த தேசத்தை பாருங்கள், எத்தனை ஜனங்கள் தனக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க, குடித்து விழுந்து கிடக்கிறாங்க. வாலிபர்கள் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. குடும்பங்கள் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சுருக்கிறாங்க. நிறைய தீய வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டவர் தந்த கிருபையை நீ பயன்படுத்தாமல் இருக்கிறது ஒரு பெரிய பாவம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாரு. இன்றைக்கி நீ அந்த ஆண்டவரை நீதி கொடுத்த கிருபைகள் தாழ்ந்துகள் எல்லாத்தையும் நான் உமக்காக ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிப்பார். ஆண்டவனுக்கு அந்த கிருபை மறுபடியும் கொடுப்பார். நீ ஜெயம் கொள்ளுகிறாயா? இல்லை அதில் விழுந்தே கிடக்கிறாயா என்று சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனை என் ஆலயத்தில் தூணாக்குவேன், அவன் அதினின்று ஒரு காலம் நீங்க மாட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி வார்த்தையோடு நீங்கள் ஜெயம் கொண்டா உலகம் மாமிசம் பிசாசை நீங்கள் ஜெயிச்சு இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஆழமான அனுபவங்களுக்குள்ளே நடத்த போகிறார். கேளுங்க, ஆண்டவரே என் கணுக்கால் அளவு போதாது, எனக்கு முழங்கால் அளவு போதாது, எனக்கு இடுப்பால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் மிதந்து மகிழுகிற உன்னத அனுபவங்கள் என் கண்களை தரையுங்க. என்னுடைய ஆண்டவரே இன்னும் பயன்படுத்துங்க. கேட்டு பாருங்கள், கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய மகிமை நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். தேவனுடைய கிருபை வரங்கள் வல்லமையை பெற்று அதை பூட்டி வச்சிருக்கிற நிறைய மக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்காக செயல்படவும் இன்றைக்கி அவங்க வாழ்க்கை மாறட்டும். திரும்ப உயிர்ப்பியும் ஆண்டவரே, மறுபடியும் இழந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. எஸ் மாஸ்டர், நீங்கள் கொடுக்குறதற்காக நன்றி. ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன செய்யணும்? நான் எங்கே போகணும்? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய மக்கள் உன் பக்கம் திரும்பட்டும், வளர்ச்சி வளரட்டும், குழந்தையிலிருந்து அவங்க புத்திரராக புருஷராக மாறட்டும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்குறோம். பிரச்சனைகளோடு, குடும்பத்தில் பிரிவினைகளோடு, பல போராட்டத்தோடு, இருளின் வல்லமைகளோடு, வியாதிகளோடு, கட்டுகளோடு, பல தரப்பட்ட அனுபவங்களோடு இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. உங்களுடைய கண்ணீர் கழிப்பாக மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், பிரிவுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் அழைத்ததோ மாறாத அழைப்பு, நீர் தெரிந்து கொடுத்தல் மாறாதது. ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தீங்களே, இவங்க போய் கனி கொடுக்கவும் கனியில் நிலைத்திருக்கவும் இவங்களை தெரிந்து கொண்டீரே, அப்படியே அவங்க செய்யட்டோம்ப்பா. உதவி செய்யுங்க, நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் இறுதியை கடினப்படுத்தாமல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உமக்காக உழைக்க பிள்ளைகளுக்கு பலன் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் இந்த குடும்பங்கள் மூலம் மகிமைப்படட்டும்.
இன்றைக்கு யார் யார் ஆண்டவரே தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வச்சுருக்கிறாங்களோ, ஜீவ தண்ணீரை விட்டு விட்டாங்களோ, அவங்களெல்லாம் மறுபடியும் அந்த அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவரே ஒரு முழங்கால் அளவில் நிற்கிறவங்க, கணுக்காலில் நிற்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பு போகட்டும். கேளுங்க, ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுகிறார். ஆண்டவர் அந்த ஆழங்களுக்குள்ளே நடத்தி செல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றுகிறார். தகப்பனே நன்றி. தொடர்ந்து உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.